ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஞ்சுளாஸ் டைரி. இன்றைக்கி இந்த விலாகில் உங்களுக்கு ஒரு ப்ரோட்டீன் ரிச் லட்டு செய்யுது எப்படின்னு பார்க்கலாங்களா. முதல்ல ஒரு தவா வச்சுக்கின்னு அதில் ஒரு கப்போட கடலக்காய் கொட்டை போட்டுக்கின்னு நல்லா வறுத்துக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கின்னு நல்லா ஃப்ரை பண்ணின்னு இதை எடுத்து ஒரு தட்டில் செப்பரேட்டாக வச்சுக்கணும். ஏன்னா இது தோலெல்லாம் எடுக்கணும், அதனால் இது செப்பரேட் தட்டில் வச்சுக்கின்னு மறுபடியும் அதே பேன்லேயே வந்துட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் ஒற்றைக்கடலை போட்டுக்கிறேன். அதையும் ஃப்ரை பண்ணின்னு அதையும் வேறு தட்டில் எடுத்து செப்பரேட்டாக போட்டுக்கின்னு அதே பேன்லேயே மறுபடியும் ஒரு 3/4 கப்போடு ரெட் அவல் எடுத்துக்கிறேன். ஒயிட் அவல்க்குன்னா ரெட் அவல் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. அதனால் ரெட் அவல் போட்டுன்னு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி அதையும் ஒற்றைக்கடலை இருக்கிற தட்டுக்கே போட்டுக்கின்னு மறுபடியும் அதே பேன்லேயே ஒரு 1/2 கப்போடு கருப்பு எள் எடுத்துக்கிறேன். அதையும் போட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மறுபடியும் அதையும் செப்பரேட் தட்டிலே வச்சுட்டு இது எல்லாமே கொஞ்சம் நேரம் ஆற விடணும். கொஞ்சம் இதெல்லாமே ஆறுந்துமே கடலக்காய் கொட்டைக்கு தோல் இருக்கும்ல, அதெல்லாத்தையும் நீட்டாக எடுத்துட்டு ஒரு மிக்சருக்கு போட்டுக்கின்னு அது கூடவே இந்த ஒடிச்சக்கடலை அவல் எள் இருக்கும்ல அதையும் அதிலேயே போட்டணும். இவ்வளோக்கும் நீங்கள் 1 கப்போളം வெல்லம் எடுத்துக்கினா போதும். ஸ்வீட்னஸ்க்கு ரொம்ப கரெக்டாகவே இருக்கும் உங்களுக்கு. 1 கப்போളം வெல்லம் போட்டுணும். ஒரு 4லேருந்து 5 டேட்ஸ் போட்டுன்னு ஒரு 2 ஏலக்காது கொட்டை மட்டும் உள்ளே இருக்கிறத எடுத்து ஏலக்காது போட்டுக்கின்னு இவ்வளவும் போட்டுன்னு கொஞ்சம் மையாக அரைச்சிக்கணும். கொஞ்சம் நான் மையாக அரைச்சிட்டு உங்களுக்கு லட்டு பிடிக்க முடியும். பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை எடுத்து ஒரு தட்டில் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா அது கொஞ்சம் உண்டல் ஒடிச்சலுமாக இருக்கும், எல்லாமே ஒடிச்சு விட்டுக்கணும். கொஞ்சம் நெய் விட்டுட்டு லட்டு பிடிச்சிங்கன்னா சூப்பரான ஒரு ப்ரோட்டீன் ரிச் லட்டு ரெடி ஆகிடும். பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு கொடுக்கலாம், டிஃபன் பாக்ஸுக்கு கொடுக்கலாம். உங்களுக்கும் இந்த விலாக் ரொம்ப இஷ்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். இஷ்டம் ஆயிடுச்சுன்னா இந்த விலாகுக்கு தயவுசெய்து ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறோம் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.